Hi, Sunny friends. I'm Mr. Smart Siddharth. தமிழ்நாடு தியேட்டர் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் திருப்பூர் சுப்பிரமணியம் ஸ்ரீசக்தி சினிமாஸ்ல சன்னிஸ்க்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருந்தாரு. 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு அவரோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு தியேட்டர் சமயங்கள்ல வந்துட்டு சில விஷயங்கள் மாற்றணும், ரிவ்யூஸ்ல இதெல்லாம் மாற்றணும், யூடியூபர்ஸ் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே லைனா பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி வந்துட்டு சினி கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி சினி கண்டென்ட்ஸ், சினி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ட்ரெய்லர் அனாலிசிஸ் சொல்லிட்டு சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்து வீடியோ. நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ ரேண்டமா அப்படியே போயிடுவோம். ஸோ அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வேட்டையன், இந்தியா 2, கங்குவா இந்த படங்கள் எல்லாமே 300 கோடி 400 கோடி சொல்லிட்டு போட்டு எடுத்துக்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்துட்டு ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேற டேஸ்ட் இருக்கும், எனக்கு வேற டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிவ்யூஸ் கொடுப்பாங்க, கரெக்டு தான். பட் அதுக்காக வந்துட்டு படத்தை வந்துட்டு ஓவரா போட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றதுங்கிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதனால ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமா பப்ளிக் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய சேனல்ஸ், பப்ளிக் ரிவ்யூஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை ஹைலைட் பண்ணி வைக்கிறாங்க. அதனால வந்துட்டு இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்துட்டு கம்மி பண்ணி வச்சிடறாங்க, இல்ல போடவே மாட்டேங்கிறாங்க. அதனால ப்ரொடியூசர்ஸ் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நான் ஒத்துக்கிறேன், கன்ஃபார்ம் அதுதான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கக்கூடிய சேனல்ஸ்ல, நான் எல்லாரையும் சொல்லல, சில சேனல்ஸ் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிவ்யூஸை ஹைலைட் பண்ணி வைக்கிறாங்க. தம்ப்நெயில்ல வந்துட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொன்ன அந்த இதை பத்தி போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் சில பேர் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு ஆல் செட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை அது கரெக்ட் தான். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு என்ன சொல்வேன் அப்படின்னா, அந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, ரிவ்யூஸே வந்துட்டு எடுக்கக்கூடாது, பப்ளிக் ரிவ்யூஸ் தியேட்டருக்குள்ள எடுக்கவே கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்துட்டு நான் நியூட்ரலா தான் நிற்பேன். எது பண்றீங்களோ அது உங்க இஷ்டம் தான் நான் சொல்லுவேன். தியேட்டருக்குள்ள பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தியேட்டர் ஓனர்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாங்கன்னா எடுங்க, தியேட்டர் ஓனர்ஸ் அலோவ் பண்ணலன்னா எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் நான் ஒன்றும் தியேட்டர் ஓனர் கிடையாது. ஸோ அதனால என்ன பொறுத்தவரையும் அதில் நான் ஒப்பீனியன் சொல்றதில்ல. பட் தியேட்டர் அந்த ஓனர்ஸ், பட் அந்த பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு சில அட்வைசஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு யூடியூப்பை பொறுத்தவரை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சில இங்கிலீஷ்ல இருக்க சில விஷயங்கள், சில வார்த்தைகள் அதுக்கு தெரியும் ஏஐக்கு. ஸோ இந்த வார்த்தைகள் சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல என் வீடியோவை அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என் வீடியோ உங்களால பார்க்க முடியாது, சில சர்டைன் வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸ் சொல்லும் போது கண்டிப்பா அதை அடிச்சிடும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கும்போது தெரியும், பட் தமிழ் அப்படிங்கும்போது தெரியாது. இந்த தமிழ்ல என்ன வேணா பேசினாலும் அதுக்கு ஒன்றும் புரியாது, அதனால அது அடிக்காது. இப்ப சென்சார் போர்டுங்கிறது எதுக்காக இருக்கு ஒரு படத்துக்கு அப்படின்னா, அந்த படத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு யூஏ வேணும்னா இதெல்லாம் கட் பண்ணுங்க, இல்லைன்னா ஏ கொடுத்துருவோம் சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சென்சார் போர்டுல நடக்கும். இப்ப யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே சில சேனல்ஸ் வந்துட்டு விஜய் சித்துலாக்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு யங் கேங், அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 18+ விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்பப்ப. பட் அந்த அவங்களோட ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு நேர்ல பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறது சொன்னதுக்கு அப்புறமா அவங்களே அதை கம்மி பண்ணிட்டாங்க. அப்படியே பேசினாலும் அதை மியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசிட்டு அதை மியூட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ், முக்கியமா A2D சொல்லுவேன். A2D பொறுத்தவரை ஏகப்பட்ட சில அந்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், 18+ சில விஷயங்கள் காமெடிக்காக யூஸ் பண்ற சில கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாமே மியூட் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஏகப்பட்ட குழந்தைங்க கூட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஸ்கூல் ஈவெண்ட் கூட கூப்பிடுறாங்கும் போது குழந்தைங்க, அந்த ஸ்கூல் பசங்க, அதாவது அந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க டெக்னிகாலிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை பீட் பண்றது வேலைகள் பண்ணிக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காரு, மியூட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த வகையில பப்ளிக் ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய சேனல்ஸ்மே இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா பப்ளிக் ரிவ்யூஸ் அப்படிங்கும் போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா லைவ் ரிலே பண்றாங்க. ஸோ நேரா வந்துட்டு ஷோ நடக்கிறதுக்கு போயிட்டு படம் முடிஞ்ச உடனே வரவங்கள லைவ்ல வந்துட்டு கேட்கறாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே லைவ் ரிலேல போயிருது, எதுவுமே கட் ஆகாம அவங்க என்ன பேசினாலும் வந்துட்டு அது அப்படியே போயிடுது. சில சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணுவாங்க. பட் அதுல எந்த ஒரு கட்டும் இருக்காது. ஜஸ்ட் அது இன்ட்ரோல ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 hourல அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுல அவங்க எந்த ஒரு கட்டுமே செய்ய மாட்டாங்க. ஸோ நடுவில் ஏதாவது கேப் இருந்தா அதை மட்டும் தான் கட் செய்வாங்க தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றாங்க அப்படிங்கும் போது அது ஏதாவது அவங்க வந்துட்டு தப்பாத வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணா அதை வந்துட்டு மியூட் பண்றது பப்ளிக் ரிவ்யூஸ் பண்றவங்களுடைய பொறுப்பு நான் சொல்லுவேன். அதை செஞ்சாங்க அப்படின்னா நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ சில சர்டைன் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்டர்ஸை பத்தி தப்பா பேசுவாங்க. ஸோ படத்தை பத்தி அவங்க வந்துட்டு என்ன பேசினாலும் அதை போட்டு தான் ஆகணும். ஏன்னா அதை போட்டாதான் அடுத்த ஒரு ஆடியன்ஸ் அவேர் ஆவாங்க. அது கரெக்டா, அதுதான் உங்க வேலை, அதுதான் நம்ம வேலை. ஸோ பொதுவாக நம்ம வேலை, நானும் ரிவ்யூவர் தான்.
ஸோ அது கரெக்ட். பட் அந்த அவங்க வந்துட்டு தப்பான வார்த்தைகள் பேசும்போது அதை கட் பண்றது தான் ரிவ்யூவர்ஸோடைய வேலை. ஸோ அதை வந்துட்டு சரியா செஞ்சாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அபியூசிவா இந்த டேரக்டர் ஆக்டர் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுறாங்க. பட் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சொல்லலாம் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும் ப்ரோ, அவங்களுக்கு தான் தெரியும் சொல்றீங்க ப்ரோ, கரெக்ட் தான். பட் படம் பாக்குறது எங்க கஷ்டம்னு நீங்க சொல்லலாம். பட் அதுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கணுமே தவிர அபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்றேன். இப்பெல்லாம் ரேகிங் கூட காலேஜ்ல இல்லைங்க. ரேகிங் இஸ் ப்ரோஹிபிட்டட்னு சொல்லிட்டு காலேஜஸ்ல இந்த சமயத்துல இந்த 2024ல ரேகிங் கூட இல்ல. பட் இஷ்டத்துக்கு எந்த ஆக்டரை பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயங்கிறது தெரியல. ஸோ அந்த விஷயத்த பப்ளிக் ரிவ்யூ செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ அவர் சொல்லியிருக்கிறதப்படி வந்துட்டு பப்ளிக் ரிவ்யூஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாருல, அது வேணா நான் ஒத்துக்க மாட்டேன். பப்ளிக் ரிவ்யூஸ் எடுக்கிறது தப்பே கிடையாது, எடுக்கணும். ஏன்னா பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியணும். சில பேர்லாம் வந்துட்டு இந்த என்னைய மாதிரி ரிவ்யூவர்ஸோட சேனலே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் ஒவ்வொரு மாதிரி, இவன் காசு வாங்கியிருப்பான் என்ன வேணாம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பப்ளிக் ரிவ்யூஸ் மட்டுமே பார்த்துட்டு படத்துக்கு போற ஆட்களும் இருக்காங்க. ஸோ பப்ளிக் ரிவ்யூஸ் வேணும்னா பட் பப்ளிக் ரிவ்யூ ரெக்கார்ட் பண்றவங்க அதை அவேரா இதுதான் போடணும் இது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் ஆப்வியஸா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. எந்த ஒரு படமே இனிமே ஷூட்டே நடக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டேட் வரையும் எந்த ஒரு படமே ஷூட் நடக்காது. ஏற்கனவே ஷூட் செஞ்சுட்டு இருந்த படமே பாதியில் நின்றும். ஏற்கனவே முடிச்ச படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். கோட் படம் முடிச்சிருந்தாங்க. கோட் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 months வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கும்போது இந்த ஓடிடி ப்ராப்ளம் தான். ஸோ தியேட்டர்ஸ் டு ஓடிடி அப்படிங்கிற அந்த மேட்ரு. ஸோ அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு படம் வந்துட்டு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுங்கும் போது நல்லா ரன் ஆயிட்டு இருந்தாலும் சரி, நல்லா ரன் ஆகல அப்படின்னாலும் சரி, 4 வாரத்துல இது ஓடிடிக்கு வந்துடும். இப்ப அமரன் மாதிரி ஒரு நல்ல படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கும் போது இப்ப ஓடிடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமரன் படம் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர் சொல்லும் போது ஓடிடி அவங்களோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுக்கிறாங்க. இது இப்ப நடக்குது. பட் இது முன்ன நடக்கல. ஒரு 6 months முன்னாடி பாத்தீங்கன்னா படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஓடனாலும் சரி, 4 weeksல ஓடிடில வரணும் அப்படின்னா வந்துடணும். அவருக்கு சைன் பண்ணியிருந்தா சைன் பண்ணிட்டபடி வந்துடணும். பட் நார்த் இந்தியால வந்துட்டு அப்பயும் சரி இப்பயும் சரி அப்படி கிடையாது. எந்த ஒரு படமா இருந்தாலும் 8 weeks ரூல்ல தான் அங்க வந்துட்டு ஓடிடி வந்துட்டு சைன் ஆகும். ஸோ எந்த ஒரு படமா இருந்தாலும் அங்க ஒரு படம் வந்துட்டு ஓடலாம் அட்டர் ஃபிளாப் ஆனாலும் சரி, முதல் நாள்ல இருந்து அவங்க கூட்டவே வரலனாலும் சரி, 8 வாரம் கழிச்சுதான் அது ஓடிடிக்கு வரணுங்கிறத அவங்களுடைய இது. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்ல ரிலீஸ் ஆன எந்த ஒரு பேன் இண்டியன் மூவியுமே இப்ப வரையுமே வந்துட்டு அந்த ஒரு மல்டிபிளஸ் ஸ்கிரீன்ஸ்ல ஓடவே வராது. ஏன்னா அவங்களோட ரூல் பண்ணி எந்த ஒரு படமும் வந்துட்டு 8 weeksல சைன் பண்ணலையோ அவங்க எந்த ஒரு படத்தையும் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மட்டும்தான். அதனாலதான் இப்ப வந்துட்டு எந்த ஒரு பேன் இண்டியன் படம் எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சாலும் கூட நார்த் இந்தியாவுடைய வசூலை பொறுத்தவரை கம்மியா இருக்கு. முக்கியமா நான் நம்பர் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பேசிட்டு இருந்தேன். சோ இந்த படம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கு அவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, இப்ப கூட அமரன் வந்துட்டு 300 கோடி சம்பாதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்துட்டு சிவி குமாரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அவர் வந்துட்டு திருக்குமரன் ப்ரொடக்ஷன்ஸோடைய ஓனர். ஸோ அவர் வந்துட்டு இன்டர்வியூ பார்த்தா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நம்பர் கேம் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அவர் சொன்னாரு. அண்ட் ஆதினா கூட அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆதினாவோட இந்த கடைசி உலக படத்தோடைய பட்ஜெட்டும் தெரியாது, வசூலும் தெரியாது நமக்கு. ஏன்னா ஆதினாவுக்கு வந்துட்டு தெரியும் மக்களுக்கு இது தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பிசினஸ். அந்த பிசினஸ்குள்ள இருக்கிற விஷயங்கள் மக்களுக்கு எதுக்காக தெரியணும், அது தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. எவ்வளவு காசு போட்டு படம் எடுத்தோங்கிறதும் தெரிய தேவையில்லை, எவ்வளவு காசு சம்பாதிச்சோங்கிறதும் தெரிய தேவையில்லை. பிலிம் ஜேர்னலிஸ்ட் நீங்க படிக்க வரீங்களா, பிலிம் கத்துக்க வரீங்களா, அவங்களுக்கு பர்சனலா அதை சொல்லி கொடுத்தாலே போதும் அப்படிங்கறதா அவரோட ஸ்டேட்மெண்ட். அதனால நானுமே நம்பர் கேம்ஸை பத்தி கவலைப்பட போறதில்ல, நான் பார்க்க போறது இல்லை அப்படிங்கறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில நம்பர்ஸை விடுங்க, எங்கேயோ போயிட்டு கண்டென்ட் விட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு படம் வந்துட்டு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா 8 வாரம் கழிச்சுதான் ஓடிடிக்கு வரணும் அப்படிங்கறத இவருமே சொல்லியிருக்காரு திரும்பவும். அப்ப சொன்னப்ப வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகல. ஸ்ட்ரைக் வந்துட்டு பாதியில் நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனிச்சு, எல்லாமே ஷூட் பண்ணாங்க, எல்லாம் போயிடுச்சு. பட் இப்போ மறுபடியும் சொல்லிக்கிற விஷயம் 8 weeks ரூல் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு ஓடிடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு படம் நல்லா ஓடுது அப்படின்னா தாராளமா நாங்க வந்துட்டு ஓடிடி டேட்டா வந்துட்டு தள்ளி வைக்கிறோங்கிறத ஓடிடி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லப்பர் வந்து அமரன் இந்த 2 படமுமே நல்லா ஓடுது அப்படிங்கறதுனால ஓடிடி டேட் தள்ளி போயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஓடிடி வந்துட்டு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதை சொல்லியிருக்க தேவையில்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கங்குவா படத்தோட ப்ரொடியூசர் பத்தி பேசியிருக்காரு. ஸோ கங்குவா படம் ரிலீஸ் ஆனப்ப வந்துட்டு அன்னைக்கு முன்னாடி நைட் வரையும் அவர் என்னென்ன போராடினாரு, எவ்வளவு சம்பளம் என்ன இதானுச்சுங்கிறது, எவ்வளவு காசு இதானுச்சுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ பக்கத்துல இருந்து பாத்துருவோம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே. அண்ட் அந்த படத்துடைய கடன் இஷ்யூ, அந்த இஷ்யூனால எவ்வளவு பாதிக்கப்பட்டாரு, அண்ட் பல ரிலீஸ்க்கும் போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாங்கிறது தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் காலையிலேயே அந்த படத்தை பத்தி எல்லாரும் கேவலமா பேசும்போது அந்த ப்ரொடியூசரோட மனசை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். பட் இதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப எங்க மனசை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா ப்ரோ, நாங்களும் படம் பாக்குறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம், கரெக்ட் தான். பட் நீங்க வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஹாலிவுட்ல வந்துட்டு மேடம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளவு பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. அது ஆக்சுவலா மார்வலுடைய ஒரு படம். ஸோ மேடம் அப்படிங்கிறது ஒரு விமன் ஸ்பைடர்மேனுடைய ஒரு படம், ஸ்பைடர் விமனுடைய ஒரு படம்.
ஸோ அந்த படம் வந்துட்டு உலகமாக ஃபிளாப்பு, அவ்வளவு கேவலமா இருந்துச்சு அந்த படம். பட் அந்த படத்துக்கு எந்த ஒரு ஆக்டரை பத்தியோ டேரக்டரை பத்தியோ அபியூசிவா ஒரு வார்த்தை கூட ரிவ்யூஸ்ல ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு யாரும் சொல்லல. படம் கேவலமா இருக்குங்கிறத சொன்னாங்க. அந்த டேரக்டரை வந்துட்டு திட்டினாங்க. அதாவது எதுக்காக இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, நீங்க தான் நல்ல படம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா சொன்னாங்க. அதை தாண்டி படத்தை பத்தி கேவலமா திட்டினாங்க, அவ்வளவுதான். பட் அந்த ஆக்டரை பத்தியோ அந்த இது ப்ரொடியூசரை பத்தியோ அந்த டேரக்டரை பத்தியோ அபியூசிவான வேர்ட்ஸ் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அப்படிங்கறத நான் கேட்கிறேனே. சோ எந்தனால ஆக்டர் இந்த டேரக்டரை பத்தி எல்லாம் எதுக்கு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? ஒரு படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இந்த படத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றது கரெக்ட் தான். பட் அந்த டேரக்டரை பத்தியோ ப்ரொடியூசரை பத்தியோ திட்டுற அளவுக்கு அபியூஸ் பண்ற அளவுக்கு எதுக்காக போறோம்? சோ மீம் கிரிட்டிக்ஸ் பண்றாங்க போது அவங்களுடைய கண்டென்ட் அதை அவங்க பண்ணிட்டு போறாங்க. பட் பப்ளிக் ரிவியூல சொல்றவங்க வந்துட்டு எதுக்காக அவங்களோட டிக்னிட்டி இழந்துகிட்டு இந்த மாதிரி செய்யணும்? சோ இந்த மாதிரி சொல்லும் போது இப்ப பப்ளிக் ரிவியூல வந்துட்டு ஒரு வயசானவர் சொல்றாரு, அவருடைய பேரனோ பேத்தியோ அந்த ரிவ்யூவை பார்க்க மாட்டாங்களா? சோ அதை பத்தி அவர் யோசிக்க மாட்டாருங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. சோ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க கெடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். பட் பப்ளிக் ரிவ்யூஸ் நம்மளுடைய சொல்ல மாதிரி இதெல்லாம் வேற இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் சொல்லியிருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு நெகட்டிவான ரிவ்யூஸை ஹைலைட் பண்ற காரணத்தினால ப்ரொடியூசர் பாதிக்கப்படுறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்படுறாரு, தியேட்டர் ஓனர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. முன்ன தமிழ்நாட்டில் இருந்த தியேட்டர்ஸ் வந்து எண்ணிக்கை வந்துட்டு 4800 தியேட்டர்ஸ் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு 1167 தியேட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவான ரிவ்யூஸ்னால தான். ஒரு படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த தியேட்டருக்கு யாருமே போறது கிடையாது. ஸோ இப்போ சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்னா அந்த படத்துல வந்துட்டு இப்போதைக்கு கங்குவா ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கங்குவாக்கு இத்தனை ஷோன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பேசி வாங்கியிருப்பாங்க. திடீர்னு அந்த தியேட்டர்லாம் மாற்ற முடியாது எந்த ஒரு படத்தையும். இத்தனை ஷோனா அத்தனை ஷோ ஓட்டி தான் ஆகணுங்கும் போது வேற வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும் போது அங்க கூட்டமே வரலன்னா அந்த தியேட்டர் என்ன ஆகும்? ஸோ போட்ட காசு வராம ஃபிளாப் ஆகி தியேட்டரே மூடிட்டு போற நிலைமை தான் ஏற்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேர் சொல்லிட்டு மூடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பெல்லாம் இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. எல்லாரும் வெளியே வந்து என் பணம் போச்சுன்னு கதறாங்க. ஆக்சுவலா பார்த்தா நீங்க தான் வந்துட்டு வில்லிங்க இந்த படத்துக்கு வரீங்க, சரிங்களா? ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படிங்கும்போது உங்களை வந்துட்டு கையை பிடிச்சி நீ தேட்டத்தை வந்து படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கறத சொல்லல. கூவி விற்கிறாங்க தான், பட் நீங்க தான் போய் வாங்கணும். சோ பாத்தீங்களா, வாசல்ல நின்று ஒருத்தர் இப்ப வாசல் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் பொருள் விற்கிறாங்கிறதும் வெளியே நின்று அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி விற்கிறாங்கிறது டிஃபரெண்ட். நீங்களே போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்றது எந்த ஒரு நியாயமும் கிடையாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றது கரெக்ட் தான். பட் அதுக்காக என் பணம் போச்சுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு எந்த விதத்துல நியாயங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அவர் சொல்லியிருக்க இதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஊரை பொறுத்தவரை தியேட்டரோடைய டிக்கெட் ரேட் வந்துட்டு ரொம்பவே கம்மி. மற்ற உலகத்தை கம்பேர் பண்ணும்போது சரி, மற்ற ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது சரி, இந்தியா ஃபுல்லா கம்பேர் பண்ணும்போது அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாமே 800-900 சொல்லிட்டு சின்ன படத்துக்கே அவ்வளவு ரேட் வைக்கிறாங்க. பட் நம்ம ஊர்ல மட்டும் தான் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பர்ட் கூட ரீசெண்டா பேசிட்டாங்க அவங்களோட வீடியோல, தியேட்டர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதனால எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஸ்நாக்ஸோட ரேட் மட்டும் ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். டிக்கெட் ரேட் வந்துட்டு மினிமம் வந்து 200க்குள்ளதான் வரும். ஒரு 3D படம் அப்படின்னா 220 250 போகும், அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நான் சொல்றது மல்டிபிளெக்ஸ் அண்ட் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ். மாலுக்குள்ள இருக்கிற தியேட்டர் பத்தி நான் பேசல. மாலுக்குள்ள இருக்கிற தியேட்டர் வந்துட்டு வேற ஹேண்டில். தமிழ்நாடு இந்த கவுன்சில் ஹேண்டில் பண்ற தியேட்டர்ஸ் வந்துட்டு மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் அண்ட் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸோட ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். தியேட்டரோட அந்த டிக்கெட் ரேட் வந்துட்டு ஒரு 200க்குள்ள இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு படத்தை வந்துட்டு ஸ்கிரீன் பண்றதுக்காக செலவை வந்துட்டு இந்த ஒரு 100 பேர் வந்துட்டு பாக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த 200 ரூபாய் டிக்கெட்டோட அந்த 300 பேர் ஒரு 100 பேர் பாக்குறாங்க, அதை வச்சு அதை ஈடுகட்ட முடியாது. ஸோ ஆப்வியஸா அது ரொம்ப கம்மியானதுதான். அவங்க ஒரு கணக்கு காமிச்சிருந்தாங்க, எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கணக்கு படி பார்க்கும்போது இப்போதைக்கு டிக்கெட் ரேட்டுங்கிறது வேற ஒரு ரேட்ல தான் இருந்திருக்கணும். பட் நம்ம ஊர்ல வந்துட்டு தியேட்டர் ஆடியன்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறதுனால தான் அவங்க எல்லாரும் வரணும், உங்களுடைய பினான்சியல் இதோட வரணும் அப்படிங்கறதுனால தான் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த ரேட்டை கம்மி பண்ணி வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ரேட்டை வந்துட்டு இவ்வளவு கம்மி ரேட்ல தியேட்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்வியஸா நஷ்டம் தான் ஆகும். அதனாலதான் அவங்க ஸ்நாக்ஸ் ரேட்டை ஹையா வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அதன்படி பார்க்கும்போது நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இருந்தாலுமே பணம் போயிடுச்சு கதறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு இவரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் ஒரு யூடியூபர் ரிவ்யூஸ்க்கு வராரு. சோ என்னை மாதிரி வந்துட்டு யூடியூப் சேனல் ரிவ்யூஸ்க்கு வராரு. சோ அவங்கள பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம் வந்துட்டு FDFS நம்ம ஊர்ல 9 AM தான். பட் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு 9 AM கிடையாது, 4 AM கொடுக்குறாங்க. ஒரு பேன் இண்டியன் மூவி வந்துட்டு கங்குவா மாதிரி ஒரு எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அங்கெல்லாம் வந்துட்டு 4 AM ஷோவே போட்டுருவாங்க. இங்க வந்துட்டு 9 AM ஷோ தான். கோட்டுக்கு நான் பார்த்ததுன்னா ஏகப்பட்ட யூடியூப் ரிவ்யூஸ் வந்துட்டு அதர் ஸ்டேட் போய் படம் பார்த்துட்டு முன்னவே வந்து 9 மணி ஃபர்ஸ்ட் ஷோ போடுறதுக்கு முன்னாடியே அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ இதைத்தான் அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த மாதிரி முன்னாடியே வந்து நீங்க ரிவ்யூ போட்டீங்க, உங்களோட நெகட்டிவ் சொல்றீங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டிவா வைக்கிறீங்க, தப்பு இல்லை. சில பேர் ரொம்ப அபியூசிவா பேசிடுறாங்க.
அப்படி பேசுறதுனால வந்துட்டு அந்த படத்தை பத்தி ரொம்ப இதா பேசுறதுனால அடுத்த அந்த 9 மணி ஷோவே வந்துட்டு மொத்தமா எவனும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால வந்துட்டு மொத்தமா வந்துட்டு அந்த முத நாளே நஷ்டமா போயிருது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு வந்துட்டு நீங்க ரிவ்யூஸ் வந்துட்டு தள்ளி வச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்க ரிவ்யூ சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. 3 நாளுங்கிறத பொறுத்தவரை எனக்கு அதுல உடன்பாடு கிடையாதுன்னா ரிவ்யூஸ்ங்கிறது அன்னைக்கு வரணும், அப்பதான் அதுக்கான வேல்யூ. இந்த ஒரு ஃபீல்டை பொறுத்தவரை எவ்வளவு ஸ்பீடா இருக்குமோ அதுதான் வேல்யூ. ஏன்னா அது சினிமாவிலே எல்லா இடங்களும் அப்படிதான். இப்ப ரிவ்யூஸும் சரி படங்களும் சரி எவ்வளவு சீக்கிரமா வருதோ அவ்வளவு வேல்யூ. அதன் வகையில வந்துட்டு 3 நாள் தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்தவரை உடன்பாடு இல்லை. வேணும்னா ஒரு 6 hours வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 2 ஷோ வரையும் வந்துட்டு தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னா அது வேணா ஒத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகி அந்த மறுநாள் ரிவ்யூ போடுங்க, இல்ல அன்னைக்கு நைட் ரிவ்யூ போடுங்க அப்படின்னா அது வேணா ஒத்துக்கலாம். பட் இந்த 3 நாள் 1 வாரம் அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாது என்னை பொறுத்தவரையும். அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல 9am ஷோ வைக்கிற மாதிரி இந்தியா ஃபுல்லா 9am ஷோ தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அதுக்கு அதர் ஸ்டேட் முதல்ல ஒத்துக்கணும். அவங்க மேக்ஸிமம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஆடியன்ஸ் வேற அந்த ஊர் ஆடியன்ஸ் வேற. அவங்கள பொறுத்தவரை 4am ஷோல 4 ஹீரோ படம் ஒரே நேரம் ரிலீஸ் ஆனாலும் சண்டை போடாம போய் 4 ஹீரோ படத்தையும் 4 ஹீரோடைய ஃபேன்ஸுமே பார்த்துட்டு வருவாங்க. பட் நம்ம ஊர் அப்படி கிடையாது. நம்ம ஊர் ஆடியன்ஸ் வேற அப்படிங்கறதுனால தான் இங்க இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு, அங்க அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. அவங்களை எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு எந்த நியாயம் கிடையாது. நம்ம வேணா 4am ஷோ வந்துட்டு திரும்பியும் வைக்கலாம். நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எந்த ஒரு ஹீரோஸ்களோட ஒரு ஃபேன்ஸுக்கு சண்டை வராம பாத்துட்டீங்க அப்படின்னா தாராளமா 4am ஷோ வைங்க. அப்படி இல்லைன்னா என்ன பொறுத்தவரை என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க 4am ஷோ வைக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 3 hours ஃபிலிம் தான். 4 5 6 7 7க்கு முடிச்சிருமா அப்படின்னா 7am ஷோ வைங்க, இல்ல 6:30 ஷோ வைங்க. இதுக்கு 4am வரையும் போறீங்க. ஸோ 7am ஷோ வச்சீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீங்க 9am இருந்து ஒரு 7amக்கு மாத்திரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது 2 சைட்லயுமே வந்துட்டு பிரச்சனை இல்லாம ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஸோ இவர் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு வந்து என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ங்கிறத நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் மாத்தலாம், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அண்ட் என்னை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 4am ஷோ மேட்டர்ல என்னைய பொறுத்தவரையும் ரொம்ப இது என்னன்னா இப்போ ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரோட டைம் வேற நம்ம ஊரோட டைம் வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப அந்த ஊர்ல வந்துட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர் ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்துட்டு படம் பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ் போடுவாங்க. இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடங்கள்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் அவங்களோட ரிவ்யூஸ் சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு வந்து சீக்கிரமாவே வந்துடும். ஏன்னா நம்ம ஊர்ல அடுத்த நாள் தான் படம் ரிலீஸ் ஆகும், அவங்களுக்கு டைம் வேற அப்படிங்கறதுனால. ஸோ அதனால சீக்கிரமா அதனால ஸ்பாயிலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். முன்னாடியே அதுல கதை மேட்ரு யார் அது கேமியோ எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு இது முக்கியமா மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. முக்கியமா இந்தியாக்குள்ள இருக்கிற மார்வல் ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா டைம் லைன் டிஃபரன்ஸ்னால இந்த விஷயம் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தமிழ் மூவிஸ்ல ஏகப்பட்ட கேமியோஸ் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நிறைய புது புது விஷயங்கள் வந்துட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அதை ஃபேன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதர் சைட்ல அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4am ஷோ போடுறாங்க, இங்க 9am ஷோனா அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா 4 5 6 7 8 9 5 மணி நேரம் கேப் இருக்கு. இந்த 5 மணி நேரத்துக்குள்ள மொத்த ஸ்பாயிலருமே கொட்டிடுறாங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல. ஸோ எல்லா ஸ்பாயிலருமே வந்துருது. எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தமிழ் ரெக்கார்ட்ஸோட மோசமா இருக்காங்க, அவ்வளவு ஸ்பீடா வந்துருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்ததுக்கு அப்புறம் 9am ஷோ போறவனுக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். போய் உட்கார்ந்தா எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்காக இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பூட்டி வச்சுட்டு மொபைலே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார முடியும், அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ அதனால என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல இந்த இதுக்கு நான் வந்துட்டு எந்த தீர்வு சொல்றதுக்கு எனக்கு சத்தியமா தெரியல. இது ஒரு புலம்பலா தான் நான் சொல்றேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாதான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு வரப்போகுதுங்கிறது தெரியல. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு நானே ஸ்டோரி போட்டிருக்கேன், நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த நாள் இப்ப கோட்டுக்கு தான் நினைக்கிறேன், கோட்டுக்கோ இல்ல லியோக்குன்னு நினைக்கிறேன். நான் லியோ சமயத்துல போட்டிருந்தது என்னன்னா அடுத்த நாள் வந்துட்டு படம் 9 மணி ஷோ ரிலீஸ் ஆக போது, அதர் 4 நிமிஷம் அந்த மாதிரி ரிலீஸ் ஆக போது இன்ஸ்டாகிராம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்றது இல்ல லாக் அவுட் பண்ணி வச்சிடுறது. ஸோ அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி படம் ஃபுல்லா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் லாகினே பண்றது அப்படிங்கிற வேலையெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இப்போ வரையுமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதன் வகையில அந்த ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரை மைனஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தியேட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கிறது சத்தியமா தெரியல. அண்ட் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆகுறதுனால தியேட்டர்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு கான்ட்ரடிக்ஷனா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல படம் எடுத்தா நல்லா ஓட போகுது, எதுக்காக நீங்க இப்படி புலம்புறீங்க, லப்பர் பந்து அமரெல்லாம் நல்லா ஓடலையா, அந்த படங்கள்லாம் ஓடுது இல்ல, நீங்க சொல்ற கங்குவா வேட்டையெல்லாம் நல்லா ஓடல, அதுக்கு நாங்க என்ன பண்றது, நல்ல படம் எடுத்தா நல்லா ஓட போடுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேட்டையன் எனக்கு ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருந்து, கங்குவாவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு படமா அமைஞ்சிருந்துச்சு. இந்தியன் 2 தான் எனக்கு ஒரு சொதப்பலா இருந்துச்சு. பட் இந்தியன் 2 வசூல் ஹை. ஸோ அதை விடுங்க. ஸோ சொல்லியிருக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் சினிமா வேற.